வணக்கம். இது ஒரு ஆழமான அலசல். நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான மூலக்குறிப்பை எடுத்து, அதுல இருக்கிற வைரக் கற்களை மட்டும் பிரிச்செடுக்கிற ஒரு முயற்சி. ம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் மிரட்டலா இருக்கலாம். பல நூற்றாண்டுகளா நம்ம கண்ணு முன்னாடி கம்பீரமா நின்னுட்டு இருக்கிற ஒரு அமைப்பு பல்கலைக்கழகம். ஆமா. அதோட அஸ்திவாரம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மூலமா எப்படி மெதுவா ஆட்டம் காணுதுன்னு பார்க்க போறோம். அருமையான தொடக்கம். நம்ம கையில இருக்கிற ஆதாரம் ஃபியூச்சர் ஏஐ யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த ஒரு வீடியோவோட உரை. நம்மளோட நோக்கம் ஏஐங்கிறது கிளாஸ் ரூம்ல பயன்படுத்துற ஒரு புது ஸ்லேட்டோ சாக் பீஸோ இல்ல. இல்லவே இல்ல. அது மொத்த கல்வி அமைப்பையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய சக்திங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். சரி, வாங்க இந்த இடிபாடுகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல. ஒரு பூகம்பம் மாதிரி. வெளியிருந்து பார்க்கும்போது அதே செங்கல் கட்டிடங்கள், அதே நூலகங்கள். அதே பட்டமளிப்புள்ளாக்கள். ஆமா, எல்லாம் அப்படியே இருக்கலாம். ஆனா அந்த கட்டடங்கள் எதுக்காக இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணமே மெதுவா ஆவியாக்கிட்டு இருக்கு. இதத்தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். ஆமா, அந்த ஆதாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுது. அது சொல்லுது பாரம்பரிய யுனிவர்சிட்டிங்கிற இனிமேல் இன்னொரு யுனிவர்சிட்டியோட போட்டி போடல. அப்போ யாரோட போட்டி போடுது? அதுக்கு பதிலா 24 மணி நேரமும் ஓடுற, எல்லா மொழியும் பேசுற, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற, ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் தன்னைத்தானே புத்திசாலியாக்கிக்கிற ஒரு அறிவு தொழிற்சாலை கூட போட்டி போடுதுன்னு சொல்லுது. அடேங்கப்பா. இதை கேட்கவே மலைப்பா இருக்கு. அதுதான் இந்த விவாதத்தோட மைய புள்ளி. அந்த அறிவு தொழிற்சாலைக்கு கேம்பஸ் தேவையில்ல, பார்க்கிங் தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்லையா? எதுவுமே தேவையில்ல. ஒரு பல்கலைக்கழகத்தோட பிசினஸ் மாடலை யோசிச்சு பாருங்க. வரலாற்று ரீதியா அது 3 விஷயங்களை ஒன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வித்துட்டு இருந்துச்சு. ஓ, அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அது? 1, அறிவுக்கான அணுகல். அதாவது பெரிய பெரிய நூலகங்கள், அனுபவமுள்ள பேராசிரியர்கள் மூலமா கிடைக்கிற அறிவு. சரி. 2வது, திறமையான ஆட்களோட தொடர்பு. உங்க கூட படிக்கிறவங்க, உங்க ப்ரொஃபசர்ஸ்னு ஒரு நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க்கிங். 3வது, ஒரு சான்றிதழ். அதாவது இவன் படிச்சவன் திறமையாவன்னா சமூகம் நம்புற ஒரு டிகிரி. சரி, இந்த 3ம் ஒன்னா இருந்ததால தான் அதுக்கு அவ்வளோ மதிப்பு. ஆனா ஏஐ இந்த மொத்த பேக்கேஜையும் தனித்தனியா பிரிச்சு போட்டுருது இல்லையா? கரெக்ட். இப்போ அறிவு வேணும்னா இன்டர்நெட்ல ஏஐ கிட்டயே தாராளமா கிடைக்குது. நெட்வொர்க்கிங் பண்ணணுமா, அதுக்கு ஆன்லைன்லயே உலக அளவுல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்போ அந்த 3வது விஷயம், அந்த டிகிரி, அதோட கதி என்ன? நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு கம்பெனி ஏன் டிகிரிய நம்புச்சு? ஏன்? ஏன்னா ஒருத்தரோட திறமைய சோதிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாவும் செலவு பிடிச்சதாவும் இருந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க. ஏஐ மூலமா ஒருத்தரோட திறமைய அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸை வச்சு, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை வச்சு, ஏன் ஒரு சிமுலேஷன் மூலமா கூட நேரடியா ரொம்ப மலிவா சோதிக்க முடியும்னா, அப்போ அந்த பேப்பர் டிகிரியோட மதிப்பு என்ன ஆகும்? கம்பெனிங்க இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு வருவான்னு ஒருத்தனுக்கு நான் ஏன் இப்போவே பணம் கட்டணும்? எனக்கு வேணுங்கிற திறமைய இப்போவே டெஸ்ட் பண்ணி நானே பயிற்சி கொடுத்து போயிடலாமே அப்படின்னு. அடேங்கப்பா. அப்போ இந்த 3 சேவையும் தனித்தனியா கிடைக்கும்போது 4 வருஷம் காலேஜுக்கு போய் படிக்கணுங்கிற அந்த அமைப்பே அர்த்தமில்லாம போயிடுமே. ஆமா, அது ஒரு நியாயமான கேள்வியா மாறுது. இது நேரா நம்ம கிளாஸ் ரூம் அனுபவத்தையே மாத்திடும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, கிளாஸ்ல ப்ரொஃபசர் பாடம் நடத்துறப்போ பாதி நேரம் அவர் யாருக்கு நடத்துறாருன்னே தெரியாது. சராசரி மாணவருக்கு. ஆமா, நல்லா படிக்கிறவனுக்கு போர் அடிக்கும், மெதுவா படிக்கிறவன் அப்படியே பின்தங்கிடுவான். மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு சராசரிக்கான கல்வி முறை. ஆனா இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட ஏஐ ஆசிரியர் இருந்தா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. என்ன ஆகும்? அந்த ஏஐ ஆசிரியர் சும்மா பாடத்தை சொல்லி கொடுக்காது. அது 3 முக்கியமான விஷயங்களை செய்யும். 1, உங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் புரியல, எந்த இடத்துல தடுமாட்டம் இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிக்கும். ஓ. 2, உடனே ஒரு புது உதாரணத்தோட ஒரு புது கோணத்துல அதை விளக்கும். 3, நீங்க முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதுக்கு சலிப்பே வராது, கோபமே வராது. இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு மனுஷ ஆசிரியர் கொடுக்கற அந்த அக்கறையையும் கண்டிப்பையும் ஒரு ஏஐ கொடுக்க முடியுமா? சில சமயம் ஒரு வாத்தியாரோட பயம் கூட நம்மள படிக்க வைக்குமே. நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாற்றம் வெறும் அறிவை மேம்படுத்துறதுல இல்ல, அப்போ எதுல இருக்கு? நம்ம தன்னம்பிக்கையை மேம்படுத்துறதுல இருக்குன்னு சொல்லுது. மனிதர்கள் ஒரு விஷயத்தை கத்துக்க தடுமாறுறதுக்கு காரணம் அறிவாற்றல் குறைபாடு இல்ல, உணர்ச்சிகள் தான். உணர்ச்சிகளா? எப்படி? நம்ம தப்பா சொல்லிட்டா மத்தவங்க சிரிப்பாங்களோங்கிற பயம், திரும்ப கேட்டா முட்டாள்னு நினைப்பாங்களோங்கிற தயக்கம், நாம மட்டும் பின்தங்கிடுவோமோங்கிற பதட்டம்.
ஆமா, இது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு ஏஐ டீச்சர் கிட்ட இந்த பயமெல்லாம் கிடையாது. நிஜமாவா? அப்போ நான் கணக்குல வீக் நினைச்சதுக்கு காரணம் என் அறிவில்ல, டீச்சர் முன்னாடி தப்பா சொல்லிருவோமோங்கிற பயம்தானா? இது கேட்டா ஆச்சரியமா இருக்கு. லட்சக்கணக்கான மாணவர்கள் இதைத்தான் உணரப் போறாங்க. அவங்க ஒரு மொழியிலயோ கணக்குலயோ பலவீனமானவங்க இல்ல, அவங்களுக்கு தவறான முறையில சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை புரட்சி உருவாக்கும். அப்போ மதிப்பீட்டு முறையும் மாறும். வருஷத்துக்கு 2 பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுங்கிறது எல்லாரையும் ஒரே பேட்ச்ல சேர்த்து படிக்க வைக்கிற பழைய முறையோட மிச்சம். சரி, அப்போ புது முறை எப்படி இருக்கும்? இனிமே அது ஒரு வீடியோ கேம்ல அடுத்த லெவலுக்கு போற மாதிரி இருக்கும். வீடியோ கேம் மாதிரியா? அது எப்படி? ஆமா, ஒரு செமஸ்டர் பரீட்சைங்கிறது ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி. அந்த ஒரு நிமிஷத்துல உங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லும். ஓகே. ஆனா தொடர்ச்சியான மதிப்பீடுங்கிறது ஒரு வீடியோ மாதிரி. நீங்க எப்படி முன்னேறீங்கன்னு தொடர்ந்து கண்காணிக்கும். நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ட்ரெய்னர் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்க எடைய பார்த்துட்டு போனா எப்படி இருக்கும்? அது சரிப்பட்டு வராது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் உங்க முன்னேற்றத்தை கண்காணிச்சு உங்க டயட்டையும் ஒர்க் அவுட்டையும் மாத்துறதானே சரி. கல்வி அப்படிதான் மாறும். டிகிரிங்கிற வார்த்தையே காணாம போய் திறன்களின் தொகுப்புன்னு மாறிடும். இருங்க, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏஐ எல்லா பதிலையும் கொடுத்துடும், பாடம் சொல்லி கொடுத்துடும்னா நாம எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ம் மனப்பாடம் பண்றதுக்கு வேலையே இல்லையே. அப்போ கல்வியோட அர்த்தமே மாறிடுமே. கண்டிப்பா மாறும். கல்வி அதோட மதிப்பெடுக்கல அடுத்த கட்டத்துக்கு நகரணும். பதில்களை மனப்பாடம் செய்யறதுல இருந்து எது சரி எது தவறுன்னு தீர்ப்பு சொல்ற திறமைக்கு, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நகரணும். சரி. டீச்சர் சொல்றத அப்படியே கேட்கறதுல இருந்து ஏன் எதுக்குன்னு ஆர்வம் காட்டுறதுக்கு, கியூரியாசிட்டிக்கு நகரணும். ஓகே. ஏற்கனவே தெரிஞ்ச பிரச்சனையை தீர்க்கறதுல இருந்து இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒரு பிரச்சனைய எப்படி வரையறுக்கிறதுங்கிற திறமைக்கு மாறணும். அதாவது ஃப்ரேமிங் அன்னோன் ப்ராப்ளம்ஸ். அப்போ பதில்களை உருவாக்குறத விட சரியான கேள்வியை கேட்கறது தான் இனிமேல் மனுஷனோட முக்கியமான வேலையா இருக்கும்னு சொல்றீங்க. அதுதான். ஆதாரம் இத முதல் கொள்கை சிந்தனை, ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுது. அது கொஞ்சம் சிக்கலா இருக்கே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு காரை உருவாக்குறதுக்கு நீங்க இன்னொரு காரை பார்த்து காப்பி அடிக்கலாம். சரி. இல்லன்னா ஒரு காரோட ஒவ்வொரு பாகமும், இன்ஜின், சக்கரம், ஸ்டியரிங் எதுக்கு இருக்குன்னு அடிப்படையில இருந்து யோசிச்சு ஒரு புதுவிதமான வண்டியை உருவாக்கலாம். ஓ, புரியுது. எது தேவை எது தேவையில்லைன்னு அனுமானங்கள் எல்லாம் உடைச்சிட்டு அடிப்படையில இருந்து யோசிக்கிறது தான் மனுஷனோட தனித்திறமை. அப்போ சரியான கேள்வியை கேக்குறது தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை திறந்து விடும் சாவியா இருக்கும். நிச்சயமா. அப்போ ஆசிரியர்களோட நிலைமை, அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமா? வேலை இல்லாம போகாது. ஆனா அவங்களோட வேலை டோட்டலா மாறிடும். அவங்களோட வேலை இனிமே பாடத்தை ஒப்புவிக்கிறது கிடையாது. அப்போ என்னதான் அவங்க வேலை? அதுக்கு பதிலா ஒரு மாணவனுக்கு எப்படி சுவாரஸ்யமா கத்துக் கொடுக்கலான்னு ஒரு அனுபவத்தை டிசைன் பண்றது தான் அவங்க வேலையா இருக்கும். அவங்க ஒரு பயிற்சியாளர் மாதிரி. ஒரு கோச் மாதிரி. ஆமா. ஏன்னா கத்துக்கிறதுல கஷ்டமான விஷயம் தகவலை பெறறதில்ல, கவனத்தை சிதறாம வச்சுக்கிறது தான். அந்த இடத்துல ஒரு மனுஷனோட வழிகாட்டுதல் தேவைப்படும். அவங்க ஒரு மனதுக்கான ஜிம் ட்ரெய்னர் மாதிரி செயல்படுவாங்க. அப்படியானால் எதிர்காலத்துல தப்பி பிழைக்கிற ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இருக்கும்? அது தன்னோட விரிவுரைகளை பத்தி பெருமையா பேச முடியாதே. பேசவே முடியாது. எதிர்கால பல்கலைக்கழகம் மாணவர்களை உண்மையான பிரச்சனைகள், உண்மையான சவால்கள், உண்மையான ஃபீட்பேக் கிடைக்கிற சூழலுக்குள்ள தள்ளுற சூளைகளை பத்தி தான் பெருமையா பேசும். சூளைகளா? அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியா? அதை விட ஆழமானது. அதாவது மாணவர்கள் தப்பு செஞ்சு தோல்வி அடைஞ்சு அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு கத்துக்கிற ஒரு இடம். ஓ, தோல்வியில இருந்து கத்துக்கிறது. ஆமா, ஏன்னா இங்கதான் குணத்தோட முக்கியத்துவம் வருது. ஆதாரம் ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது. ஏஐ உங்களுக்கு ஆயிரக்கணக்கான விருப்பங்களை உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனா ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொடுக்க முடியாது. ஆமாம். விடாமுயற்சி, தோல்வியை ஏத்துக்கிற பக்குவம், பணிவு இதெல்லாம் எந்த இயந்திரத்திலிருந்தும் டவுன்லோட் பண்ண முடியாது. இது ரொம்ப ஆழமான கருத்து. சக்தி வாய்ந்த கருவிகள் கையில இருக்கும்போது அத பயன்படுத்துறவங்களுக்கு வலுவான குணம் இல்லனா அந்த கருவியே ஆபத்தா மாறிடும். மிக சரி. ஆதாரம் அதான் சொல்லுது. வலுவற்ற குணமுள்ளவர்கள் கையில் சக்தி வாய்ந்த கருவிகள் இருப்பது ஆபத்தானதுன்னு. அதனாலதான் தோல்வி அடைஞ்சு மீள்வதற்கான சூழலை உருவாக்குவதுதான் பல்கலைக்கழகங்களோட முக்கியமான வேலையா மாறும். அப்போ எதிர்காலத்தோட மேதைகள் யாரு? ஏஐ நல்லா தெரிஞ்சவங்களா? அங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை ஆதாரம் காட்டுது. எதிர்காலம் ஏஐ கருவிகளை பற்றி மட்டும் தெரிஞ்ச ஏஐ நிபுணர்களுக்கு சொந்தமானது இல்ல. அப்போ யாருக்கு?
மாறாக மருத்துவம், சட்டம், கட்டிடக்கலை மாதிரி ஏதாவது ஒரு துறையில ஆழமான நிபுணத்துவம் பெற்று அந்த நிபுணத்துவத்தை நிஜ உலகத்துல செயல்படுத்த ஏஐய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துற நிபுணர்களுக்கு தான் சொந்தம். ஓ, அவங்கள ஏஐ இயக்கப்பட்ட நிபுணர்கள், ஏஐ எனேபிள்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்றீங்களா? ஆமா. சூப்பர். அதாவது ஒரு ரோபோ அசிஸ்டன்ட்ட வச்சிருக்கிற மாஸ்டர் ஷெஃப்க்கு தான் எதிர்காலம். அந்த ரோபோவை ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனுக்கு இல்லன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. சரி, இதோட பொருளாதார விளைவுகள் எப்படி இருக்கும்? இத்தனை நாளா நல்ல ப்ரொஃபசர்ஸ், நல்ல லேப்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு தானே மக்கள் அதிகமா பணம் செலவழிச்சாங்க. அதுக்கு பேரு கேம்பஸ் பிரீமியம்னு சொல்வாங்களே. அந்த பிரீமியம் சரியா போகுது. ஏன்னா உலகத்திலேயே சிறந்த விளக்கத்தை நீங்க ஆன்லைன்ல கத்துக்கலாம். உலகத்துல இருக்கிற யாரு கூட வேணாலும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அப்போ எதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போகணும்? இது பெரிய மாற்றமாச்சே. ஆமா, இது பல்கலைக்கழகங்களை ரெண்டா பிரிக்கும். ஒன்னு மாணவர்களை உண்மையிலே மாற்றி அமைக்கிற மிக உயரமான நிறுவனங்கள், இன்னொன்னு உள்ளூர் அளவுல பேரை மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற நடுத்தர நிறுவனங்கள். அந்த 2வது வகை நிறுவனங்கள் தான் கஷ்டப்பட போகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகுது. அப்போ இந்த ஏஐ காலத்துல நமக்கு தேவைப்படுற மிக முக்கியமான திறமை எது? நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. அறிவு இல்ல, கற்றல் வேகம்தான். கற்றல் வேகமா? ஆமா. எவ்வளவு வேகமா நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறீங்க, நீங்க செஞ்சது தவறுன்னு எவ்வளவு வேகமா உணர்ந்துக்கிறீங்க, எவ்வளவு வேகமா திசையா மாத்தி மறுபடியும் ஒரு புது விஷயத்தை உருவாக்குறீங்கிறது தான் உங்க வேலையும் உங்க சக்தியையும் தீர்மானிக்கும். ஆமா, உலகம் அதிவேகமா மாறும்போது மனப்பாடம் செய்யறதுல எந்த பயனும் இல்ல. ஒரு பயனும் இல்ல. இது ஒரு புதுவிதமான பிளவையும் உருவாக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வசதி இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சது, இல்லாதவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அறிவுங்கிறது ரொம்ப மலிவா எல்லாருக்கும் கிடைக்கும்போது உண்மையான வித்தியாசம் எங்க இருக்கும்? உண்மையான வித்தியாசம் செயல்பாட்டில், அதாவது ஏஜென்சில இருக்கும். ஏஜென்சினா? அதாவது ஒருத்தர் எவ்வளவு சுய உந்துதலோட முயற்சி எடுக்கிறாருங்கிறதுல தான் இருக்கும். இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு சுத்தியல் இருக்கு. ஒருத்தர் அதை வச்சு தினமும் உழைச்சு ஒரு வீட்டையே கட்டுறார். இன்னொருத்தர் அதை வச்சு 2 ஆணி அடிச்சுட்டு ஓரமா வச்சுட்டார். இங்கே கருவி ஒண்ணுதான், ஆனா அதை பயன்படுத்துற மனப்பான்மையும் சுய இயக்கமும் தான் வித்தியாசத்தை உருவாக்குது. புரியுது. அதனால தான் எதிர்காலத்துல உங்க மார்க் ஷீட்டை விட நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் அடங்கிய போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். மிகச்சரி. இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது. ஏஐ கல்விய மின்சாரம் மாதிரி ஒரு உள்கட்டமைப்பா மாத்திடும்னு சொன்னீங்க. அப்போ ஒரு கேள்வி எழும்புது. அந்த உள்கட்டமைப்பை யார் கட்டுப்படுத்துறா? நீங்க ஒரு பயங்கரமான புள்ளி கொண்டுதீங்க. ஒரு நாட்டுல இருக்கிற மாணவர்கள் அவங்களோட படிப்பு, பரீட்சை, பாடத்திட்டம் எல்லாத்துக்கும் வெளிநாட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஏஐ மாடலை முழுசா சார்ந்திருந்தா என்ன ஆகும்? என்னாகும்? அந்த நாடு அதோட அறிவாற்றல் இறையாண்மையின் ஒரு பகுதியை அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு தாரவார்க்குதுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, இது நான் யோசிச்சு பார்க்காத ஒரு கோணம். அப்போ நம்ம கல்வி முறையோட மொத்த கட்டுப்பாடும் வேற நாட்டு கம்பெனி கைக்கு போயிடுமா? ஆமா, அது ஒரு பெரிய ஆபத்து. இது ரொம்ப பெரிய ஆபத்தாச்சே. ஒரு நாடு தன்னோட பாடப்புத்தகங்களை அச்சடிக்கிற வேலைய ஒரே ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுக்கற மாதிரி இது. அவங்க நினைச்சா ஒரே ராத்திரியில உள்ளடக்கத்தை மாத்திடலாமே. அதனாலதான் நாடுகள் அவங்கவங்க மொழி, வரலாறு, கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி சொந்த ஏஐ மாடல்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. ஓ, இது கல்வித்துறையில ஒரு புது புவிசார் அரசியலை உருவாக்கும். பள்ளிகள் மட்டும் வெற்றியாளர்கள் இல்ல, இந்த தேசிய அறிவு தொழிற்சாலைகளை உருவாக்குற நிறுவனங்களும் பெரிய சக்தியா மாறும். இவ்ளோ விஷயங்களையும் கேட்ட பிறகு இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆமா. இந்த அலசலோட கடைசியில ஆதாரம் ஒரு சுருக்கத்தை கொடுக்காம நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியை வைக்குது. ஆமா, இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கணும். ஒரு மாணவனா நீங்க ஏஐ ஏமாத்துறதுக்கும் காப்பி அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தினா நீங்க உங்களையே பலவீனப்படுத்திக்கிறீங்க. ஆனா அதை ஒரு சிந்தனை பங்காளியா, ஒரு சூப்பர் ஆசிரியரா, உங்க ப்ராஜெக்ட்ஸை வேகப்படுத்துற ஒரு கருவியா பயன்படுத்தினா நீங்க உங்க துறையில ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். அப்போ பாதுகாப்பா இருக்க என்ன படிக்கணுங்கிற பழைய கேள்வியை விட்டுட்டு நான் எந்த துறையில ஆழமா போக விரும்புறேன், அதில் இருக்கிற சவாலான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு ஏஐய ஒரு கூட்டாளியா வச்சுக்கிட்டு வேகமா செயல்பட ஆரம்பிக்கணும். இதுதான் இப்போதைய புதிய உத்தி. இது பல்கலைக்கழக தலைவர்களுக்கும் பொருந்தும். பழைய விரிவுரை முறையை காப்பாத்த போராடுறத விட்டுட்டு மாணவர்களை உண்மையிலே மாற்றி அமைக்கிற சூளைகளை, உண்மையான தொழில் பழகுனர் முறைகளை எப்படி உருவாக்கலான்னு அவங்க யோசிக்கணும். இறுதியா உங்களுக்கான அந்த இறுதி சின்னனே இதுதான். இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம்.
ஆனா உங்களுக்காக தனிப்பட்ட முறையில இதுக்கு என்ன அர்த்தம்? ம் ஏஐ உங்களுக்கு எதையும் கட்டுக் கொடுக்க முடியும், எதையும் உருவாக்க முடியும், எதையும் விளக்க முடியும் என்றால், நீங்க என்னவாக மாற தேர்ந்தெடுப்பீர்கள்? ஏனென்றால் அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவோ அதுதான் உங்களுடைய உண்மையான பாடத்திட்டம். அத பத்தி சிந்திங்க.